வணக்கங்க. தங்கமணி பேசுகிறேன். இப்போ வந்து இந்த தட்டைப்பயிறு வந்து வறுத்து செய்யறதுங்க. வறுத்து செய்யற தட்டைப்பயிறு குழம்பு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அது பாருங்க. தட்டைப்பயிறு குழம்பு கூட்டி எல்லாரும் வைக்கிறதா. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். கோத்தகிரி சைடெல்லாம் வைப்பாங்க, எல்லாமே வறுத்து வைப்பாங்க. அதனால இப்போ காட்டுறேன் பாருங்க. குழம்புக்கு தேவையான பொருளுங்க. தட்டைப்பயிர் வறுத்து வச்சிருக்கிறேங்க. இது வறுத்து போடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 கத்திரிக்காய், ஒரு தக்காளி பழம் பெருசு, அப்புறம் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. இது வந்து தேங்காய்ங்க. இது கடலைப்பொடிங்க. கடலைப்பொடி தூவுறதுங்க அந்த குழம்புக்கு. கடலைப்பொடி சோம்பு போட்டு கடலைப்பொடி அரைச்சி வச்சிருக்குதுங்க. தட்டைப்பயிர் குழம்புக்குங்க தட்டைப்பயிரும் தக்காளி, ஒரு தக்காளியும் போட்டுருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம சாதாரணமாக தட்டைப்பயிர் அப்படியே போட்டு தட்டைப்பயிர் போட்டு வைப்போம். இது வந்து கொஞ்சம் வறுத்து செய்யறதுங்க. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் குழம்பு. தட்டைப்பயிர் கூட்டு குழம்பு எப்படி வேணா சொல்லலாங்க. மூடி வச்சிடலாம். இது ஒரு 2-3 சவுண்டு வரணும். அப்புறமா காட்டுறேன் செய்யணும். தட்டைப்பயிர் வெந்துருச்சுங்க. தட்டைப்பயிர் வெந்துருச்சுங்க. கத்திரிக்காய் போட்டுங்க. கத்திரிக்காய், வரமிளகா தூள் எல்லாம் போட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு சவுண்ட் விட்டுக்கலாங்க. வரமிளகா தூள் போட்டுக்கிறேங்க. ஒரு 2 கரண்டி காரம், போட்டுடலாம் தேவையான அளவு. போட்டு ஒரு சவுண்ட் விட்டுக்கலாங்க. அப்புறமா தாளிச்சிடலாம். மூடி வச்சிடலாங்க. தட்டைப்பயிறு குழம்பு தாளிச்சிடலாங்க.
ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இது அந்த சைடு ஊட்டி சைடெல்லாம் இந்த மாதிரி வைக்கிறாங்க. ஆனால் இந்த அளவெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க நம்மள மாதிரியெல்லாம். ஆனால் அவங்க வறுத்து போடுறாங்க. எந்த பருப்பாக இருந்தாலும் வறுத்து குழம்பு வைக்கிறாங்க. செஞ்சு பாருங்க, நல்லா தான் இருக்கும். நாங்கள் இங்கெல்லாம் தட்டைப்பயிர் அப்படியே போட்டு கூட்டு வைப்போம் வறுக்காம. இது வறுத்து வைக்கிறதுனால இது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் தேங்காயும் கடலை பொடியும் இதெல்லாம் சரியா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கிட்டு கொஞ்சம் சுட்டு 10 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்க, கடலை பொடி இப்படி தூவிடலாம். எப்பவுமே நான் வீட்டில் கடலை பொட்டு கடலையும் கொஞ்சம் சோப்பு பட்டை கிராமெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். அப்பப்போ மட்டன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கெல்லாம் ஆகுங்க. அப்பப்போ போட்டுக்கலாம். குழம்பு தண்ணியாக போனால் கூட அது சமயத்துக்கு உதவும். இந்த கடலை பொடி அரைச்சி பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். அதுதான் இந்த குழம்புக்கு இது நல்லா இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் தூவி இறக்கி வச்சிடலாம். பாருங்க, தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வறுத்த கத்திரிக்காய் தட்டைப்பயிர் குழம்பு சூப்பரா இருக்கு. செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குது குழம்பு.